ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 ஈஸி ஸ்டெப் டு க்ரோ யுவர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே நாளில் 1000 ஃபாலோவர்ஸ் வேணும், 2000 ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை மறந்துடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமாகவோ இல்லை ஏதாவது ஒரு லிங்க் மூலியமாகவோ உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட ஐடியா வந்து அவங்க ஹேக் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உங்களுக்கு ரியல் ஃபாலோவர்ஸாக கிடைக்க மாட்டாங்க. அந்த ஃபாலோவர்ஸ் வந்து 1 டேவோ 2 டேவோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது தன்னாலவே அன்ஃபாலோ ஆகிற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ரியலாக எப்படி ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸோ அந்த வழியில் வந்து நீங்கள் போங்க. உங்களோட அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாகவே ரீச் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டாவோ அல்லது ப்ரைவேட் அக்கௌண்ட்டாவோ இருந்தால் அதை வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாவோ அல்லது கிரியேட்டர் அக்கௌண்ட்டாவோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எதுக்காக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போகிற போஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டோ கிரியேட்டர் அக்கௌண்ட்டோ உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ லைக் வாங்குறீங்க, எவ்வளோ கமெண்ட் வாங்குறீங்க, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, இந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ரீச் கிடச்சிருக்கு, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டோ கிரியேட்டர் அக்கௌண்ட்டோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுக்கோ கிரியேட்டர் அக்கௌண்ட்டுக்கோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மொபைலில் இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்டில் போயிட்டு ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னாவோ அல்லது ஸ்விட்ச் டு கிரியேட்டர் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னாவோ உங்களோட அக்கௌண்ட் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுக்கோ கிரியேட்டர் அக்கௌண்ட்டுக்கோ சேஞ்ச் ஆயிடும். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பயோவையும் நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சரையும் நம்மளோட யூசர் நேமையும் அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ணணும். எதுக்காக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, புது யூசர்ஸ் நம்மளுக்கு உள்ளே வந்து நம்மளோட ப்ரொஃபைலை செக் பண்ணுறாங்க அப்படின்னா அது அட்ராக்டிவாக இருந்தால் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பயோவையும் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரையும் உங்களோட யூசர் நேமையும் அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தட். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் தப்பாக தான் பண்ணுறீங்க. இந்த மெத்தட் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 150 மெம்பர்ஸ்க்கோ 200 மெம்பர்ஸ்க்கு தான் ஃபாலோயிங்ஸே கொடுக்கணும். ஒரே மட்டும் 1000 பேர்த்துக்கோ 2000 பேர்த்துக்கோ நீங்கள் ஃபாலோயிங் கொடுக்கறது மூலிமா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ட்ரை அகெயின் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபாலோ கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு 150 மெம்பர்ஸ்க்கோ 200 மெம்பர்ஸ்க்கு மட்டுமே ஃபாலோ கொடுங்க. அதுவும் ஆக்டிவ் ஃபாலோவர்ஸாக பார்த்து வந்து நம்ம ஃபாலோயிங் கொடுக்கணும். ஆக்டிவ் ஃபாலோவர்ஸை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு நல்ல ரீச் கிடைச்ச ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. 1 ஹவருக்கு முன்னாடி 2 ஹவருக்கு முன்னாடி தான் அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா அந்த போஸ்ட்டில் லைக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த லைக் பண்ணவங்களில் போய் நீங்கள் ஃபாலோயிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸோட ரியாக்ஷன் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். ஏன் கிடைக்கும்னா, அவங்க 1 ஹவர் 2 ஹவருக்கு முன்னாடி தான் அந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்களோட ஃபாலோ ரெக்வஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க உங்களை திருப்பியுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு லைக் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு நாளைக்கு 150க்கோ 200க்கோ தான் ஃபாலோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, அது வந்து நீங்கள் டெய்லியுமே 150க்கு 200க்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஷேடோ பேன் வர்றதுக்கோ இல்லை ஆக்ஷன் பிளாக் வர்றதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வாரத்துக்கு 3 வாட்டியோ 4 வாட்டியோ மட்டுமே இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 700 வரைக்கும் 700 800 வரைக்குமே நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் போகிற போஸ்ட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்களோட போஸ்ட் நல்ல குவாலிட்டியாக கொடுங்க, நல்ல இன்ட்ராக்டிவாக கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் போடும்போது உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து தன்னால் இன்க்ரீஸ் ஆவாங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்மளோட வீடியோவை போஸ்ட்டாக போடவே கூடாது, ரீல்ஸாக தான் போடணும். போஸ்ட்டாக போட்டிங்கன்னா அதிகமாக ரீச் கிடைக்காது, ரீல்ஸாக போட்டிங்கன்னா தான் அதிகமாக ரீச் கிடைக்கும். ஸோ அதனால் ரீல்ஸில் போடுங்க. அதுவும் கீழே இந்த மியூசிக் தெரியும் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு அதோட ஆடியோவை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வீடியோ போடுங்க. உங்களோட ஒரிஜினல் ஆடியோ யூஸ் பண்ணி வீடியோ போட்டால் அவ்வளோ ரீச் கிடைக்காது. ஸோ அதனால் இந்த ஆடியோவை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ரீச் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே, நான் வந்து போஸ்ட் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து நான் எந்த டைமில் போஸ்ட் போடுறது, எப்போ வேணால் போஸ்ட் போடலாம் அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. நம்ம வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் எந்த டைமில் ஆக்டிவாக இருக்காங்களோ அந்த டைமில் வந்து நம்ம போஸ்ட் போடணும். அது எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும், எனக்கு எப்படி அவங்க ஆன்லைனில் இருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இப்போ வந்து நான் அதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து நம்ம ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாவோ கிரியேட்டர் அக்கௌண்ட்டாவோ சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா இந்த வழியில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம்.
எப்படி அப்படின்னா மெயின் பேஜில் இன்சைட்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் எந்தெந்த டைமில் ஆக்டிவாக இருக்காங்க, ஒரு நாளைக்கு எந்தெந்த டைமில் ஆக்டிவாக இருக்காங்க, டேஸில் எந்தெந்த டைமில் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அது மூலிமா வந்து அவங்க ஆக்டிவாக இருக்கிற டைமாக பார்த்து நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க உடனே நம்மளை வீடியோவை லைக் பண்ணுவாங்க. அந்த லைக் பண்ணுறது மூலிமா நம்மளோட போஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வியூஸ் அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் போஸ்ட் போடும்போது உங்களோட போஸ்ட் வந்து அதிகமாக சேவ் பண்ணுற கண்டென்ட்டாகவும் ஷேர் பண்ணுற கண்டென்ட்டாகவும் போடுங்க. உங்களோட வீடியோ அதிகமாக ரீச் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம போஸ்ட் வந்து எந்த டைமில் போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் போடும்போது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஹேஷ்டேக்ஸ். இந்த ஹேஷ்டேக்ஸ் வந்து நம்ம எப்படி போடணும், எந்த ஹேஷ்டேக்ஸ் போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இப்போயே வீடியோ வந்து 5 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் நான் ஹேஷ்டேக்ஸ் பற்றி எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஹேஷ்டேக்ஸ் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேஷ்டேக்ஸ் பற்றி இருந்தால் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எப்படி ஹேஷ்டேக்ஸ் போடுறது, எந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். கடைசியாக நம்ம எந்த பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோரி. சும்மா நான் போஸ்ட் போட்டேன், அதை எடுத்து நான் அப்படியே ஸ்டோரியில் போட்டேன் அப்படின்னு இல்லாமல் உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஏதாவது இன்னோவேட்டிவாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரியில் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரி ரீச் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உங்களோட ஸ்டோரி பார்த்துட்டு யாராவது ஃபாலோ பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டோரி போடும்போது போல் ஃபங்க்ஷன்ஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கிறது மூலிமா உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து எப்போவுமே உங்கள் கூட அட்ராக்டிவாகவும் இன்ட்ராக்டிவாகவும் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட ஸ்டோரியை இன்னோவேட்டிவாக க்ரியேட் பண்ணி ஸ்டோரியில் போடுங்க. நான் 5 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லிட்டேன் போல். ஸோ இது எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ஃபாலோவர்ஸை வந்து கெயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பற்றின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.